செய்த நன்மையை நினைத்தால் உண்மையா நம்ம கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா கீழ்ப்படிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிகிறதுக்கு உனக்கு நான் ஏற்கனவே செய்த நன்மைகளை நீ நினைவு கூர்ந்தால் உண்மையா நான் இப்ப சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்? கீழ்ப்படியலாம். நீங்க உபாகமம் 16:12 எப்படி வாசிப்பீங்க? உபாகமம் 16:12 நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்வாய். நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து. இப்ப நம்ம இதை எப்படி எடுக்கலாம்? நம்ம எகிப்தில் அடிமையா இருந்தோமா? இல்ல. நெவர் பீன் டு எஜிப்ட். இல்ல, எஜிப்த் பக்கமே போல, அங்க அடிமையாவும் இல்லை, அங்க நம்மள யாரும் கூப்பிட்டு வரல. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இதுல என்ன செய்தி காணப்படுது? நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து அப்படின்னா நாம பாவத்தில் காணப்பட்டத, இந்த உலக ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தத, அல்லது உலகத்திலே காணப்படுகிற மற்றவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தத நினைத்து, அதாவது ரட்சிப்புக்கு முன் காணப்பட்ட அந்த வாழ்க்கையை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி காணப்பட்ட உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன்? விடுதலையாக்கி மீட்டு இன்னைக்கு என்னுடைய பிள்ளையா மாற்றி வைத்திருக்கிறேன்ல. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் இன்னைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவசியமற்றதாக அல்லது கடினமாக ஒரு வேளை உனக்கு காணப்படுமானால் எதை நினைத்து பார்க்கணும் தெரியுமா? உன்னை ரட்சிப்புக்கு முன்பாக நீ காணப்பட்ட நிலையையும், நிலைன்னா என்ன அர்த்தம்? பணம் இது அதெல்லாம் சொல்லல. ரட்சிப்பு முன்பாக உன் இருதயம் எப்படி காணப்பட்டுச்சு, இன்னைக்கு எப்படி காணப்பட்டுச்சு? ரட்சிப்பு முன்பாக பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு மறிச்சிருந்தனா எங்க போவ அப்படின்னு உனக்கு தெரியாத ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் உண்டென்றும், உயிர்த்தெழும்போது நான் முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் எழும்புவேன் என்றும், நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தப்படி பரலோகத்துக்கு என்னை கொண்டு போவார், நித்திய ஜீவனை தருவார் என்றும் ஒரு நம்பிக்கை காணப்படுது அல்லவா? அதை நீ நினைத்துக்கொள். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், நான் உனக்கு செய்த நன்மையை, ரட்சிப்பை நீ நினைத்து கொண்டா என்று சொன்னால் இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உனக்கு கேட்க கடினமாயிருந்தாலும் கீழ்ப்படிய கடினமாயிருந்தாலும் நீ என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். அப்படின்னு என்ன பண்ணார் ஆண்டவர்? உபாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு இதான் தோணணும். என்ன சொல்ற? நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஏதாவது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னா உங்களுக்கு இன்னைக்கு கேட்க கஷ்டமா இருந்தா இதை நினைச்சுக்கோங்க, என் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார் அல்லவா? ரட்சிக்கிறதற்கு அவர் என்ன செய்தார்? ஆனப்படினாலே இன்னைக்கு அவர் சொல்றதை நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அதை நினைவு கூறுகிறபடினா. இரண்டாவது, நன்மை செய்தவரை நினைத்தால் உண்மையாய் அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இப்ப நம்ம வைத்தோம் இல்லையா, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்னு வைத்தோம். ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரிக்கிறதான ஒரு நேரத்தை நம்ம வைத்திருந்தோம் அல்லவா? அப்ப உண்மையா நம்ம பாத்தீங்கன்னா ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னா நன்மை செய்தவரை நினைத்தால் உண்மையா ஸ்தோத்தரிக்க முடியும். உபாகமம் 8:10 இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கிடவா. இதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன சொல்லுது செய்தி? நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். அங்க எப்படி இருந்துச்சு? எகிப்துல எப்படி இருந்துச்சுன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க? பட்டணங்களை கட்டி கொண்டிருந்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், சூளையை வைத்தார்கள், அதை சுட்டார்கள், கொண்டு போகணும்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு அதை குறித்து சுதந்திரம் எல்லாம் கிடையாது, டைம் கூட கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். எப்படி பார்வோன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பாடு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை கொண்டு போறாங்க, ஒரு இடத்துல வைக்கிறாங்க, பாத்தீங்கன்னா குபூஸ் உனக்கு பசிக்குதுன்னா உடனே கொடுப்பாங்களா? டெசர்ட்ல கொண்டு போய் உன்னை வேலை வச்சிருக்காங்க, ஃபார்ம்ல வேலை பண்ண வைக்கிறாங்க. எனக்கு பசிக்குது இப்ப உடனே வேணும் அப்படின்னு நீங்க சாப்பிட முடியுமா? குபூஸ் இறங்கும் இல்லையா? அந்த குபூஸை எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டிசைட் பண்ணுவாங்க. எத்தனை குபூஸ் கொடுக்கணுமோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரத்தில் அதை சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவா? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அடிமைத்தனத்துல காணப்பட்ட அவர்கள் ஆகாரம் புசிக்கிறதற்கான நேரமும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, என்ன சாப்பிடணும்ன்றது கூட அவங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. எல்லாம் என்ன எப்படி சொல்றாங்களோ அதைப்படி அவங்க செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சரி அடுத்து விடுங்க. வனாந்தரத்துல வரும்போது ஆண்டவர் தான் போஷித்தாரு. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த மன்னாவை அவர்களால் எடுக்க முடியுமா? ஆண்டவர் டைம் பிக்ஸ் பண்ணாரு, இத்தனை மணிக்கு தான் மன்னா பாத்தீங்கன்னா பொழியும், இதன் நேரத்துல ஸ்டாப் ஆகும், இவ்வளவுதான்
எடுக்கணும், உனக்கு மட்டும்தான் எடுக்கணும். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஆண்டவர் பிக்ஸ் பண்ணியிருந்தார். இப்ப ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, உள்ள கொண்டு போயிட்டாரு, எங்க தேசத்தை கொடுத்துட்டாரு. தேசத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ இத்தனை மணிக்கு தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் டின்னர் சாப்பிடணும், ஏதாவது பிரமாணத்துல நீங்க பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்கல்ல. அவன் இஷ்டம், எப்ப வேணாலும் என்ன பண்ணுவான், ஆட்டை அடிப்பான், மாட்டை அடிப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான், விருந்து வைப்பான், அவன் சாப்பிடுவான், எப்ப வேணா சாப்பிடுவான், எவ்வளவு வேணா சாப்பிடுவான். அப்ப அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணாரு, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்ப சொல்றாரு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் நீ உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கடந்து வந்த வழிகளை யோசித்து பார்க்கணும். அப்ப அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குற, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவர். இப்படி ஸ்தோத்தரிக்கணும்னா நம்ம எவ்வளவு காரியங்களுக்கு ஸ்தோத்தரிக்கலாம், நிறைய காரியங்களுக்கு யோசித்தா ஸ்தோத்தரிக்க முடியும் இல்லையா? ஆனா அடிப்படையாக நமக்கு என்ன தெரியணும், அடிப்படையாக தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்தார் என்று நாம் அறியல அப்படின்னு சொன்னா, அதற்கு நன்றி உள்ளவர்களா இல்லை அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா ஸ்தோத்திரங்களும் அர்த்தமற்ற ஸ்தோத்திரமாய் காணப்படும். நன்றி மறப்பதென்றால் இயேசுவானவரை மறப்பது, நன்றி செலுத்துவதென்றால் இயேசுவானவரை நினைப்பது. நல்லா இருக்கா கவிதை? நன்றி மறப்பது அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுவானவரை மறக்கிறது. நன்றி செலுத்துவது என்றால் இயேசுவானவரை நினைப்பது. நீங்க ஒவ்வொரு ராபோஜனம் அல்லது திருவிருந்தும் போது நான் வசனங்களை வாசிப்பேன் இல்லையா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அதுல ஆண்டவர் சொன்னதால் 2 வசனங்கள் காணப்படும். அதை பவுல் வந்து சுட்டி காண்பிப்பார். நீங்க வந்து இதை செய்யும் போது, அதாவது அப்பத்தை நீங்க சாப்பிடும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணும்போது, திராட்சை ரசத்தை நம்ம பருகும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்ட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பவுலே சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லுகிற வார்த்தை 26ல இருக்கும். ஆகையால், இது வந்து பவுல் பேசுறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவானவரை நினைக்கிறது. அப்ப இயேசுவானவரை மறந்துட்டுமா, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. மறந்துட்டுமாண்ணா, யாராவது மறந்துருப்போமா? மறந்துருக்க மாட்டோம்ல. இயேசுவானவரை யாரும் மறக்க போறதே கிடையாது, அவருடைய மரணத்தை வந்து யாரும் மறக்க போறதே கிடையாது. அப்ப இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? திருவிருந்து அப்படின்றத என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதான காரியம். நீங்க வேற மாதிரி அதை பாக்குறீங்கல்ல, அவரை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் மனிதனாக இறங்கி வந்து என்னுடைய சரீரத்தை உனக்கு அப்பத்தை பிற்பதை போல பிற்க ஒப்பு கொடுத்தேன், என்னுடைய ரத்தத்தை உனக்கு இந்த ரசத்தை சிந்துவதை போல வந்து பாத்தீங்கன்னா உனக்காய் நான் சிந்தினேன். அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இதை நினைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, இதை ஆசரிக்கும் போதெல்லாம், இதை செய்யும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைவு கூர்ற, தேவன், பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார், இந்த பூமியிலே தன்னுடைய சரீரத்தை எனக்கா அவர் தந்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார். நான் என்ன நினைவு கூறு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் இதை நீங்க செய்யுங்க. இப்படி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. அதனால சொன்னேன், நன்றி மறப்பதென்றால் இயேசுவானவரை மறப்பதுன்னு அர்த்தம், நன்றி செலுத்துவதென்றால் இயேசுவானவரை நினைக்கிறது என்று அர்த்தம். அப்ப மிகப்பெரிய நன்மை. எப்போது இந்த இருதயம் வந்து பாத்தீங்கன்னா இருள் அடைகிறது என்று சொன்னால், அவர் செய்ததால் இந்த அடிப்படையான நன்மையை ஒரு மனுஷன் மறந்து போகும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இருள் அடைகிறது. ஆனால் அதை அவரை நினைக்கும் போது ஒளியினால் நிறைகிறது. அப்பதான் ஆண்டவர் உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம்.